ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும். இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ நிச்சயம் என்னவென்று கட்டாயமாக கேட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவள் வைத்த செய்வினையை உன் அம்மா நான் இன்று எடுக்க வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் அம்மாவிற்கு நிச்சயமாக நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நான் உனக்கு என்ன செய்ய போகின்றேன் என்பதனை தெரிந்து கொள்ள நிச்சயமாக நீ முன்னே வர வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற இந்த செய்வினைக்கு சொந்தக்காரி இவள்தான். இவளை யார் என்றும் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் சந்தித்து எத்தனையோ சோதனைகளையும் சந்தித்து நாம் என்றாவது வாழ்ந்து விடமாட்டோமா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்குத்தான் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது, எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை அங்கே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் இது போன்ற சில மனிதர்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் நினைத்து கொண்டு இவர்கள் எவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரவில்லை. ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டித்தான் எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைக்கு வருவதும் உனக்கு மற்றவர்கள் உதவி செய்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒருவரால் உனக்கு செய்வினைகளை வைக்க முடியும், செய்வினைகளை உனக்கு செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே அதனை நீ சரி செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கெடுத்தாலும் நீ பதற்றம் அடையாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அங்கு உன் அம்மா நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க குழந்தையை, நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றாவது ஒரு நாள் நல்ல வழிக்கு உன்னை கொண்டு வந்து விடாதா, நல்ல வழிக்கு உன்னை அழைத்து சென்று விடாதா என்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ ஈடுபட்டு இருக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது வரையிலும் உனக்கு நல்ல முடிவை ஒரு நாளும் கொடுக்கவில்லை. நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நம்மோடு அன்றாடம் நடந்து செல்கின்றவர்கள், அன்றாடம் பயணிக்கின்றவர்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களோடு நீ அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, என்ற அவசியம் கிடையாது. அவரவர் எண்ணங்களும் அவரவர் உணர்வுகளுக்கும் ஏற்ப நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருந்தாலே போதும். ஆனால் நிச்சயமாக இப்படியெல்லாம் நினைத்து நாம் வாழ நினைக்கின்ற நேரத்தில் நம்மை வாழ விடாமல் தடுப்பது யார் என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். தன்னை வாழ விடுவது யார் என்று இங்கு யாருக்குமே புரிவதில்லை. எல்லோருமே மற்றவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன கெடுதலை செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படியானால் நான் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களும் சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் பெற்று கொடுப்பதற்காகத்தான் இருக்கும். செய்வினைகளை செய்கின்ற அளவிற்கு ஒருவர் மனதில் தைரியம் இருக்கின்றது என்றால் நாளை இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக மாறிவிடுவார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே அதனை இவர்கள் நிச்சயமாக செய்து முடித்து விடுவார்கள். என் தங்க குழந்தை, இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல செய்வினை கோளாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த செய்வினையை எப்படி வைத்தார்கள் என்பதனை உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன். அதன் பிறகு எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகின்றேன் என்பதனையும் இந்த அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன்.
என் தங்க குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் உன்னை நீயே நான் எப்பொழுதும் நல்லபடியாக தான் யோசிக்கின்றேன், நேர்மறையான விஷயங்களை பற்றி தான் யோசிக்கின்றேன் என்று நீ சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமுமே சேர்ந்து உனக்கு இவர்களை மிகவும் அருகில் வர வைத்து விட்டது. என் தங்க குழந்தையே, செய்வினைகளை செய்தது என்பது நேற்று நடந்த ஒரு காரியம் அல்ல. இது பல நாள் அவர்களினுடைய நோட்டம். எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்து உனக்கு கெடுதலை செய்ய முயற்சி செய்துமே முடியாமல் போனவர்கள் இப்பொழுது எப்படியாவது இதனை செய்துவிட வேண்டும், எப்படியாவது இதனை ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நன்மைக்குரியதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதுமே உன் அம்மா நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அந்த வகையில் இப்பொழுது இந்த நொடி பொழுதிலிருந்து இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களுமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும். நீ ஒருவரை நம்பி வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உருவாகின்றது. இது போல சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்றால் நீ நிச்சயமாக இதையெல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உடன் இருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற துரோகம் வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாதது. அதிலுமே செய்வினைகளை உனக்கு இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பார்த்தாயா, இந்த விஷயங்கள், இந்த செய்வினையானது எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையுமே நன்மைக்கு தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கென தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சி என எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தானே செய்கின்றது. ஆனால் நீ நம்பியவர்கள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொன்னவர்கள், யாரிடத்திலிருந்து உனக்கு முக்கியமான ஆறுதல் கிடைக்கும் என்று நீ நினைத்தாயோ அவர்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கு சாதகமாக எல்லாவற்றையுமே பயன்படுத்தி கொண்டு உன்னை மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் ஆளாக்கிவிட நிற்கின்றார்கள். மேலும் மேலும் பல துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை நோக்கி என்ன பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் வயிற்றுக்குள் செய்வினை எப்படி சென்றது, உன்னுடைய வயிற்றுக்குள் இவர்கள் எப்படி செய்வினையை வைத்தார்கள் என்றுதானே யோசிக்கின்றாய். என் குழந்தை, அம்மா இன்று உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை நீ தெளிவாக புரிந்து கொள். நான் சொன்ன விஷயமானது ஒருவர் உன் மீது பொறாமை கொண்டு உன்னை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பெண்ணினுடைய மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களுமே இல்லாமல் தீய எண்ணங்களை முழுமையாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றாள். ஒருவருக்கு செய்வினைகளை வைப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தெய்வத்தை தனக்கு துணையாக கொண்டிருப்பவர்கள் அவ்வளவு எளிதில் செய்வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் என் குழந்தையே, ஒரு சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே இவையெல்லாம் உன் அருகில் வந்துவிடும். அதற்கு அவர்கள் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி உன்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்வார்கள். என் தங்க குழந்தையே, நீ யாரையும் ஒரு பொழுதும் நம்பாதே. என் தங்க குழந்தையே, உன்னை நீ நம்பினாலே போதும். என் பிள்ளை, நீ வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு முதலில் அம்மா என்ன சொல்ல வருகின்றாள், இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தியிருக்கின்றார்கள், இதனால் உனக்கு என்ன நடந்தது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற வரையிலும் உனக்கு எந்த ஒரு துன்பங்களையுமே நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படியெல்லாம் உனக்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள்.
அதனால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, இந்த பெண்ணின் சுயரூபம் என்ன என்பதனை உனக்கு வெளிப்படுத்தி காட்டத்தான் இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம் அவ்வளவு எளிதில் நம்மை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று. என் தங்க குழந்தையே, அம்மா சொல்வது போல ஒரு வெற்றிலையும் 1 2 அல்லது 3 என்று 4 மிளகையும் எடுத்துக்கொள். அதனை சேர்த்து சவித்து அந்த சாறை உன்னுடைய உடலுக்குள் நீ இறக்கிவிடு. என் பிள்ளையே, எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே அது உன்னை விட்டு ஓடிவிடும். அம்மா எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நடத்துவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற அந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே வெளியேறிவிடும். தேவையில்லாமல் உனக்கு வேண்டுமென்றே துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள். என் தங்க குழந்தையை, உன் தாயானவள் என்றுமே நான் உனக்கு துணையாக தான் இருந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு இன்று ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதனை நீ கவனமாக கேள். உன்னை விட்டு மற்றவர்களின் தீய சக்தியால் பிரிந்து சென்ற உறவு தன் தவறை உணர்ந்தது மட்டுமல்லாமல் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து வெளிவந்து விட்டார். இந்த நல்ல செய்தியை உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு மிகவும் மனசந்தோஷத்தை கொடுக்கின்றது அல்லவா? நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த ஒரு நல்ல செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சியோடு இரு. என் குழந்தையே, அதுதான் உன் அம்மாவிற்கு வேண்டும். எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்றாகத்தானே நடக்கும். இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இது ஒன்றுதான் காரணம். இன்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அது யார் என்பதனையும் உன்னிடத்தில் காண்பித்து கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்களில் நீ கவனமாக செயல்பட வேண்டும். என் தங்கமே, அதற்காக உன்னிடத்தில் எச்சரிக்கை விடுக்கவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன், துன்பங்களை அனுபவிக்கின்றேன். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன் என்று என்னிடத்திலே நீ அழுது கொண்டு கூறினாய் அல்லவா? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டும் நீ அழுதாய் அல்லவா? அதற்கெல்லாம் உனக்கு பதிலைத்தான் இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கு பிரச்சனைகள் எப்படி வருகின்றது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் உனக்கு அதனை யார் என்று அடையாளம் காண்பிக்கின்றேன். அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுக்கி வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது. என் தங்கமே, உன் அம்மா சொன்னவுடன் இப்பொழுது நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? யாராக இருக்கும்? யார் நமக்கு இத்தகைய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கின்றார்கள் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? என் செல்லமே, யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கின்றாய் அல்லவா? என் குழந்தையை, அவசரப்படாதே. உன் அம்மா நான் உனக்கு அவற்றை நிச்சயமாக யார் என்பதனை அடையாளம் காட்டி விடுகின்றேன். எங்கு இருக்கின்றார்கள் என்றும் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். அது யார் என்று உனக்கு தெரிகின்ற வேளையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடையப் போகின்றாய். அவர் எங்கு இருக்கின்றார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் அதிகப்படி ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய். என் குழந்தையே, ஏனென்றால் அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர், எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர். அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே,
நீ நிச்சயமாக அவர் யாரென்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் அம்மா என்னுடைய பேச்சினை கேட்டு நீ உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை இந்த அம்மாவிற்கு முழுமையாக இருக்கின்றது என் தங்கமே. அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு உன்னிடத்திலே பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தாக வேண்டும். இந்த அம்மா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேனோ அதுபோலத்தான் மிகப்பெரிய உத்திரவாதத்தினை நீ என்னிடத்திலே தர வேண்டும் என் குழந்தையே. நீ இதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கின்றது என் தங்கமே. அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. அவர் வேறு எங்கும் இல்லை, அவர்கள் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாரும் கிடையாது, உன்னுடைய முன்கோபம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறியிருப்பது அதுதான். உன் அம்மா நான் உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே. முன்கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துவதோ மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு பின்பத்தை உருவாக்குகின்றது. அந்த பின்பத்தை வைத்து கொண்டுதான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய், ஆனால் அந்த வார்த்தை வாழ்க்கையையே அழித்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலேயே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன்னிடத்திலே சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என் தங்கமே. நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. உன்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகளை உன்னிடத்தில் வெளிப்படுத்த போகின்றேன் என் தங்கமே. அவரின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா? பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனை வந்து விடுகின்றது. இது போல பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுகின்றது. அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது என் தங்கமே. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது. இது போல நிம்மதி இல்லாமல் எத்தனை நாள்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது? எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்றுதான் அங்கே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்கள் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கின்றது என்பதனையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும் தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். தன் வாயில் சொன்னால்தானே அவர்களுக்கு எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும். நாம் அதை பேசுவதற்கான வாய்ப்புதான் கிடைக்கவில்லையே என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கின்றது. தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை, சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கின்றது. நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம், யார் முன்னால் பேசுகின்றோம் என்று எதையுமே சிந்திக்காமல் பேசும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையெல்லாம் கொடுத்திருக்கின்றது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அம்மாவே, எதையெல்லாம் பிரச்சனைகள் என்று ஒதுக்கி
ஒதுக்கி இருக்கின்றேனோ? நான் ஒதுக்கிவிட்டு வந்த பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் எனக்கு திரும்ப வருகின்றது. அவர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று சில விஷயங்கள் புரிந்தாலும், பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை. கோபமே வரக்கூடாது என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை.